ஹாய் காய்ஸ், நம்மளோட ஏஎஸ் ஃபார்மிங் நேற்றுலேருந்து இற பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதனால் நம்ம ஓனாக மேக் பண்ணியிருக்கிறோம் ஏஎஸ் ஃபார்மிங் இற. அது மட்டும் இல்லாமல் எஸ்கேஎம்லேருந்து இற வேறு வாங்கிட்டு வந்திருக்கிறோம் மூடை. அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரம்மை தேடி ட்ரம்மில் கண்டெய்னரில் சீல் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், எந்த விதமான வண்டு தொல்லைகள் இல்லாமல் இருக்கும். அதனால் இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மளோட ஓன் மேக்கிங் இறையும் அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்கேஎம்மோட குயில் ஃபீடரோட அந்த இறையையும் நான் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது ஒன்றும் ப்ரமோஷன்லாம் இல்லை, அந்த ஃபார்மிங்காகலாம் இல்லை, நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். நல்லா க்ரோத்திங் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் க்ரோத்திங் நம்மளுக்கு அதிகமாக அந்த கிராம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்காக நம்மளோட ஓன் மேக்கிங் இறையும் நம்ம நினைக்கிறோம் மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு இது காசு டேலி ஆகும். வேறு ஒன்றும் இல்லை. இதை நம்ம ஓன் மேக்கிங் இறை நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நாங்களாம் ஓனாக மேக் பண்ணுறது, இது ஒரு சீக்ரெட்டு தான். இதை நாங்கள் இப்போதைக்கு சொல்லலை. நாங்கள் இது போன்ற ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இறையை நாங்களும் நினைக்கலாம் சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் 2 இறையும் மிக்ஸ் பண்ணி போடலான்னு தான் இப்போதைக்கு போட்டுக்கிட்டு நல்ல க்ரோத் இருக்குது. இப்போ எங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டியதான் வேலை. வாங்க நான் உங்களுக்கு காட்டுறோம், பாருங்கள். இதுதான் அந்த இறை. இப்போதைக்கு நாங்கள் இதை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதோட க்ரோத்திங் பீரியடை நான் அடுத்தடுத்து காட்டுறேன். எல்லோரும் பாருங்கள், பசியாக இருக்கிறானுங்க. இப்போ இதில் நான் அந்த இறையை நான் ஃபீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதை நான் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் போட்டாச்சு, இறையை வெளுத்து கட்டுறானுங்க.